2025ல எக்ஸ்பெக்டேஷனோட வந்த பெரிய படங்கள் எதுவுமே அதிகமாக ஹிட் ஆகல. மினிமம் இல்லைன்னா மீடியம் சைஸ் பட்ஜெட் படங்கள் தான் நிறைய மக்கள் மனதை கவர்ந்துச்சு. அப்படி மக்கள் மனசை கவர்ந்த 15 டாப் படங்களும் 5 ஸ்பெஷல் மென்ஷன் படங்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 15வது இடத்துல இருக்கிறது DNA. அதர்வா நிமிஷா ஷஜேன் நடிச்ச இந்த படத்தை நெல்சன் வெங்கடேசன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. நெல்சன் வெங்கடேசன் மான்ஸ்டர், ஃபர்ஹானா, ஒரு நாள் கூத்து படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர். அதே மாதிரி DNA படத்துல ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற குழந்தை திருட்டை பத்தி படம் எடுத்திருப்பாரு. இந்த படத்துல எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல சில மிஸ் இருக்கும். அப்படி இருந்தும் ஓவராலா அந்த படத்துடைய கண்டென்ட்னால மக்கள் மனசுல இடம் பிடிச்சிச்சு. 14வது இடத்துல இருக்குது காதலிக்க நேர்மறை. இந்த வருஷம் வந்த ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி. இந்த படத்தில் ஆர்டிஃபிஷியல் ப்ரெக்னன்சி, லிவிங் டுகெதர் மாதிரி டாபிக்ஸ்லாம் டீல் பண்ணியிருப்பாங்க. மக்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆகாமல் போனதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ளஸ் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே இருக்கும். நித்யா மேனனோட ஆக்டிங்கும் ஜெயம் ரவியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நித்யா மேனனோட பையனா நடித்தவனோட நடிப்பும் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும். கன்வென்ஷனலாக ஸ்க்ரீன் பிளே எழுதாமல் இருந்ததே இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ரோம்-காம் மூவி பார்க்கணுன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 13வது இடத்துல பாட்டில் ராதா. இந்த படம் குடிப்பழக்கத்தினால ஒரு குடும்ப சீரழியரை பத்தி நிறைய படங்கள் பார்த்திருப்போம். இந்த படம் அதோட மட்டும் இல்லாம ஒரு டி அடிக்ஷன் கேம்புக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஒரு காமெடி சென்ஸோட சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் யாருன்னா குரு சோமசுந்தரம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை நம்மள ரொம்ப ரசிச்சு பார்க்க வைக்கும். டுவர்ட்ஸ் எண்ட் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ரொம்ப உருக்கமாவே இருக்கும். இந்த படத்துல ஷான் ரோல்டனோட மியூசிக்கும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். இந்த படத்தை ஆஹா OTTல நீங்க பார்க்கலாம். 12வது இடத்துல இருக்கிறது மாயக்குத்து. ஒரு ரைட்டர் கதை எழுதுறாரு. சில விஷயங்களை நெகட்டிவா முடிக்கிறார். நெகட்டிவா முடிச்ச கதாபாத்திரங்கள் அவர்கிட்ட வந்து நியாயம் கேட்கறாங்க. அந்த கதாபாத்திரங்கள் அவர்கிட்ட வந்து நியாயம் கேட்டாலும் இது என்னுடைய கதை, என்னுடைய விருப்பப்படி தான் நான் எழுத முடியும்னு சொல்லி ஸ்டபானா இருக்கிறாரு. அவர் கடைசி வரைக்கும் ஸ்டபானா இருந்தாரா மாறினாராங்கிறதா இந்த படத்துடைய மெயின் தீம். இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய கதையே. இப்படிப்பட்ட கதைகள் தமிழுக்கு ரொம்ப புதுசு. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாகவும் கன்ஃபியூசிங்காகவும் இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல வாட்ச். டெல்லி கணேஷ் நடிச்ச கடைசி படங்கள்ல இதுவும் ஒன்று. 11வது இடத்துல பேட் கேர்ள். கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ்ல நம்ம நிறைய படம் பார்த்திருப்போம். அழியாத கோலங்கள், ஆட்டோகிராஃப் போன்ற படங்களை பார்த்திருப்போம். இங்கிலீஷ்ல எட்ஜ் ஆஃப் 17, லேடிபர்ட் மாதிரி படங்கள் பார்த்திருப்போம். தமிழ்ல ஒரு கேர்ள் டைரக்ட் பண்ணி கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்த படம் அதிகமா பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு ஸ்பெஷல் படம் தான் பேட் கேர்ள். அஞ்சலி சிவராமன் இந்த படத்துக்கான பெர்ஃபெக்ட் ஃபிட். அவங்க அம்மாவா நடிச்ச சாந்தி பிரியா ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அமித் திரிவேதி இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல மியூசிக் போட்டிருக்காரு. டெபுட் டைரக்டரான வர்ஷா பரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். 10வது இடத்துல சக்தி திருமகன். பொலிட்டிக்கல் லாபியிங் பத்தி இவ்வளோ டீட்டெயிலா தமிழ்ல அதிகமா படம் பார்த்திருக்க மாட்டோம். ஈவன் சங்கர் படங்கள்ல கூட அது மேலோட்டமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட படத்தை தான் அருண் புருஷோத்தமன் கொடுத்திருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி அருவி, வால் அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் கொடுத்திருப்பாரு. அதுல அருவி ரொம்ப சூப்பரான படம். வால் படமும் ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட். விஜய் ஆண்டனி கேரியர்ல இது ஒரு நல்ல கதையம்சம் உள்ள கமர்ஷியல் மூவி. 9வது இடத்துல காந்தா. இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பர்டிகுலரா துல்கர் சல்மான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்கிரீன் பிளேயும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரும் பண்ணியிருப்பாரு இந்த படத்துடைய டைரக்டர் செல்வமணி செல்வராஜ். அவர் கூட தமிழ் பிரபா அடிஷனல் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. செல்வமணி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண ஹண்ட் ஃபார் வீரப்பன் ரொம்ப ஃபேமஸ் ஆன வெப் சீரிஸ். செட் ஒர்க் இந்த படத்துக்கு இன்னொரு அடிஷனல் பிளஸ் பாயிண்ட். 8வது இடத்துல மாரிசன். ஒரு அல்சீமர் பேஷண்ட், அவங்க வீட்டுக்கு திருட வரக்கூடிய ஒரு திருடன். இவங்க 2 பேரும் எதை நோக்கி பயணிக்கிறாங்கிறதா இந்த படத்துடைய கதை. மாமன்னனுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த படம் பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கணும். பட் அதிகமா நோட்டீஸ் பண்ணாம போனது ஒரு பெரிய வருத்தம் தான். ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் மிஸ்ஸஸ் இருந்தாலும் இந்த படம் ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவியா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல வடிவேலு, ஃபஹத் ஃபாசிலோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படம் ஒரு ரோட் மூவி மாதிரி தெரியும். இதுல சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். 7வது இடத்துல டைரக்டர் ராமுடைய பறந்து போ. இந்த படத்துல மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. யூஷுவலா உண்மைக்கு நெருக்கமாகவும் அதிகமா காமெடி இல்லாமலும் எடுக்கக்கூடிய டைரக்டர் ராம் இந்த படத்துல மிர்ச்சி சிவாவும் கிரேஸ் ஆண்டனி வைக்கும் போதே இந்த படம் ரொம்பவே காமிக்கலா இருக்க போகுதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி காமிக்கலா இருந்தாலும் இந்த படத்திலையும் உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருப்பாரு. இந்த படமும் ஒரு ரோட் மூவி தான். இந்த படத்துல நடிச்ச சின்ன பையன் ரொம்பவே அற்புதமா நடிச்சிருப்பான். இந்த படம் நிறைய உங்களுக்கு ஒர்க் ஆகாம போயிருந்தாலும் ராமுடைய படங்கள்ல இது ஒரு டிஃப்ரெண்டான கிளாசிக் மூவி. கொஞ்ச நேரமே வந்திருந்தாலும் அஞ்சலியுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். 6வது இடத்துல குடும்பஸ்தன் படம் இருக்குது. வி சேகர் படங்களை ரொம்ப ரசிச்சு பார்த்த நமக்கு இப்ப அந்த மாதிரி படங்கள் வராம இருக்கிறத சரி செய்யற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்துல மணிகண்டன், குரு சோமசுந்தரம், ஆர் சுந்தரராஜன், மணிகண்டனோட அக்காவா நடிச்ச நிவேதிதா ராஜப்பன், ஹீரோயின் சான்வே மேகனா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு.
எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய ரிஃப்ளெக்ஷனா இந்த படம் காமெடியா கொடுத்ததுனால ரொம்பவே வெற்றி பெற்றுச்சு. இந்த படத்துல நடிச்ச மிச்சம் உள்ள க்ரூ எல்லாமே மோஸ்ட்லி யூடியூப் நக்கல்டீஸ் டீம்ல இருந்தவங்க. 5வது இடத்துல அங்காமல் மூவி. சாரிக்கு ஜாக்கெட் போடாத ஒருத்தங்க, அவங்களோட பையன் டாக்டர் முடிச்சுட்டு ஊருக்கு வராங்க. அவருக்கு கல்யாணம். அந்த டாக்டர் மகன் அவங்க அம்மாவை சாரிக்கு ஜாக்கெட் போட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. இந்த மாதிரி சிம்பிள் தீம்ஸ் நிறைய மலையாளங்களை பார்த்துருப்போம், ஆனால் தமிழுக்கு இது புதுசு. இந்த படத்துக்காக கீதா கைலாசம் படம் வெளிவரதுக்கு முன்னாடியே மெல்பர்ன், நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் அவார்டு வாங்கியிருந்தாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் 2 இயர்ஸா நிறைய படங்கள்ல நடிச்சு அவங்க வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வர், அமரன் அப்படிங்கிற மாதிரி படங்கள்ல லாஸ்ட் இயரும், இந்த வருஷம் மாமன், இட்லி கடை போன்ற படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் யதார்த்தமான ஸ்கிரீன் பிளேயும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் தான். 4வது இடத்துல சிறை. வருஷ கடைசியில் வந்த ஒரு நல்ல படம். விக்ரம் பிரபு, அக்ஷய்குமார் நடிச்ச இந்த படத்தை ஸ்கிரீன் பிளேயும் கதையும் டானாக்காரன் தமிழ் எழுதியிருக்காரு. டானாக்காரன் மாதிரியே இதுவும் போலீஸ் சப்ஜெக்ட். போலீஸ் கைதிய கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது இத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறத விஷயத்த ரொம்பவே சூப்பரா சொன்ன படம். இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் இதோட ஸ்கிரீன் பிளே. லாஸ்ட் 20 மினிட்ஸ் தவிர படம் பூராவே என்கேஜிங்கா இருக்கும். லாஸ்ட் 20 மினிட்ஸும் போர் அடிக்காம தான் போகும், ஆனா கொஞ்சம் யூஷுவலா இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் இந்த படம் இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள்ல ஒன்று. 3வது இடத்துல மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்துடைய ஸ்டார் யாருன்னா காளி வெங்கட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை நம்மளை கண்டினியூஸா என்கேஜ் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கும். இந்த படத்துலையும் சில ஸ்கிரீன் பிளே லாக்ஸ் இருந்தாலும் இந்த படம் இந்த வருஷத்தோட பெஸ்ட் படங்கள்ல ஒன்று. இந்த படத்துல கிளைமேக்ஸை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது வாய்ஸ் ஓவர்ல வரக்கூடிய சத்யராஜோட டைலாக் நம்மளை எல்லாரையும் உருக வைக்கும். அப்படிப்பட்ட யதார்த்தமான படம் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி. நிறையவங்க நோட்டீஸ் பண்ணனாலும் இது இந்த வருஷத்தோட ஒரு ஜெம் ஆஃப் மூவி. 2வது இடத்துல டிராகன். பிரதீப் ரங்கநாதன் இதுக்கு முன்னாடி லவ் டுடேயும் இதுக்கப்புறமும் டியூடும் நடிச்சார். அது ரெண்டுத்துலயும் இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த படத்துல என்னன்னா இந்த படத்தோட மொராலிட்டி. அதுக்கு காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த ஓமை கடவுளையும் இதே மாதிரி மாரலி சூப்பர் சப்ஜெக்டா இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு பே ஆஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த படத்துடைய பே ஆஃப் நம்மளை ஹாப்பியாக்கி தியேட்டரை விட்டு வெளியே போக வைக்கும். அதோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துல மிஸ்கின் ஒரு முழு நேர நடிகரா அவர் மாறின படம் தான் இந்த டிராகன். 1வது இடத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் வரக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி ப்ரொமோஷன்ஸ் நல்ல விதமா மக்கள் போய் சேர்ந்துருந்துச்சு. பட் அது மட்டுமே இந்த படம் ஜெயிச்சதுக்கான காரணம் கிடையாது. ஒவ்வொரு சீனும் இப்படிதான் நடந்து முடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அது வேற விதமா நடக்கிறதும், இப்படி நடக்காது நினைச்சிட்டு இருக்கும் போது அதே மாதிரி முடியறதும் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. பிளஸ் இந்த படத்துல நடிச்ச சின்ன பையன், அவங்க அம்மாவா நடிச்ச சிம்ரன், சசிகுமார் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் உச்சகட்டமா இருந்துச்சு. இந்த படமும் டிராகன் படமும் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்ததுனால இந்த படங்கள் எல்லாமே மக்கள் தியேட்டர் போய் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அடுத்து வரக்கூடியது 5 ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் படம். இந்த படங்கள் எதுவுமே நான் கேட்டகரைஸ் பண்ணல. என்ன காரணங்கள்னா இந்த படங்கள்ல ஒவ்வொரு அம்சங்கள் நல்லா இருந்திருக்கும், ஆனா அவங்களால ஃபைனல் ப்ராடக்டா ஒரு சூப்பரான படங்கள் கொடுக்க முடியல. அதனால இதை நான் கேட்டகரைஸ் பண்ணாம ஸ்பெஷல் மென்ஷன்ஸ்ல சேர்த்திருக்கேன். வீரதீர சூரன். இதை எடுத்த SU அருண்குமார் இதுக்கு முன்னாடி சேதுபதி, பண்ணையாரும் பத்மினி மாதிரி படங்கள்லாம் எடுத்திருந்தார். அதனால இந்த படம் மேல எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருந்துச்சு. அதுக்கேத்தாப்புல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே கிரிப்பிங்கா இருக்கும். இதோட பேரே நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பார்ட் 2 அப்படிங்கிற நேம்ல தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்ட் 1ல என்ன இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்ததுனால இந்த படம் அந்த அளவுக்கு தியேட்டர்ல ரீச் ஆகல. அடுத்ததா பைசன். துருவ் விக்ரமுடைய எக்ஸ்ட்ரானரி ஹார்ட் ஒர்க்னாலையும் மாரி செல்வராஜோடைய கதை ஸ்கிரீன் பிளேனையும் இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய முதல் ஸ்போர்ட்ஸ் படம். ஸ்போர்ட்ஸ் காட்சிகள் எடுத்த விதம் ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய கதை இந்த படத்தோட மெயின் ஸ்போர்ட்ஸ் டிராமா கூட சிங்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் பசுபதி லாலோட பெர்ஃபார்மன்ஸ், கேமரா ஒர்க் எல்லாம் டாப் நாச்சா இருக்கும். அடுத்ததா டியூட். ஒரே வருஷம் பிரதீப் ரங்கநாதனுக்கு 2 படம் வந்துருந்துச்சு. புது டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம என்கேஜிங்கா இருக்கும். பர்டிகுலரா இன்டர்வல் ட்விஸ்ட் நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். சரத்குமாரும் மமிதா பைஜியும் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே லேக் இல்லைனாலும் ரொம்பவே யூஷுவலான ஜோனுக்குள்ள போனதுனால இந்த படத்தை நான் கேட்டகரைஸ் பண்ணல. அடுத்ததா ஜென்டில் உமன். இந்த படம் வந்தது நிறைய உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். இந்த படத்தோட சப்ஜெக்ட், ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேயும் இந்த ஸ்கிரீன் பிளேல நமக்கு எழுற கொஸ்டின்ஸும் நமக்கு இந்த படம் மிஸ் ஆயிடுச்சுன்னு தோண வச்சிருச்சு. கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே கரெக்ஷன்ஸும் என்கேஜிங்காகவும் எடுத்திருந்தா இந்த படம் நிறைய உங்களை போய் ரீச் பண்ணியிருக்கும்.
அடுத்ததாகவும் கடைசியாகவும் நான் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ண போற படம் மதராசி. ஏஆர் முருகதாஸுக்கு இது ஒரு கம்பேக் படம்னு சொல்லலாம். பட் கம்ப்ளீட் கம்பேக் படமான்னு கேட்டா இல்ல. இந்த படத்தோட ரைட்டிங் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மிஸ்ஸஸும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸும் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வில்லனோட ஆக்ஷனுக்கு இவ்வளோ கைத்தட்டிகள் விழுந்த படம் இது. இந்த படத்துல எல்லா ஸ்டண்ட் காட்சிகளும் ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. இது ஒரு கம்ப்ளீட் கேட் அண்ட் மவுஸ் கேமா இருந்திருந்தா இன்னும் நல்ல படமா அமைஞ்சிருக்கும். நான் வேற ஏதாவது படங்களை மிஸ் பண்ணியிருந்தா மெசேஜ் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.